நான் வந்து இப்போ தஞ்சாவூர் அண்ணா கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அந்த யூடியூப் சேனல்ல டெய்லி ஒவ்வொரு விதவிதமான ஒரு ரெசிபி செய்ய போறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் பண்றது இன்னைக்கு வந்து அசோகா பண்ண போறோம். அசோகா எப்படி பண்றதுன்றத பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் திராட்சை, உளுந்த திராட்சை, இது பேர் கிஸ்மிஸ்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கணும். அடுத்து முந்திரி பருப்பு நம்ம தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு மைதா எடுத்துக்கணும். ஆட்டா கோதுமை மாவு அதே அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம இப்போ வெந்நீர் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வெந்நீர் தேவையான அளவுக்கு இப்போ சட்டி கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ அடுத்தபடியாக நம்ம இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம கலர் பொடி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு கலர் பொடி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருவோம். அடுத்து தீனி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்துக்கிட்டோம்ல, அப்படி 1க்கு 2 இல்லை 1.5 அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸ்வீட்டு ஜாஸ்தி வேணும் அப்படின்னா 2 எடுத்துக்கலாம், 1க்கு 1 போட்டுக்கலாம், இல்லை 1.5 போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ கடையை வச்சுக்கலாம். இப்போ நம்ம இப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸ்லோவாக தான் எரியுது. நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றலாம். நல்லா அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா எப்படி வந்துருக்கு பாருங்க. நல்லா உளுந்து நல்லா வந்துருச்சு, நல்லா பக்காவாக இருக்கு. இப்போ நம்ம வெந்நீர் ஊற்ற போகிறோம். வெந்நீர் நல்லா காஞ்சிருக்கு. தேவையான அளவுக்கு நம்ம ஊற்ற போகிறோம்.